2 நிமிஷத்துல முடியிற மாரி ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு எலி சாதாரணமா இருக்கும்போது மரத்தாலான பொருட்களை ஓட்டை போட்டு நாசம் பண்ணுது. ஆனால் அதே எலி அதுக்குன்னு வைக்கிற மரப்பொறியில் சிக்கிச்சுனா மட்டும் எப்படி தப்பிக்கணும்னு ஒரு பயத்திலேயே அந்த பொறிக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது. மற்ற மரப்பொருளை ஓட்டை போடுற மாதிரி இதையும் ஓட்டை போட்டு வெளியே போயிடலான்னு எப்பயுமே யோசிக்காது. ஆமாம், அப்படி யோசிச்சா அதிகபட்சமாக 5 நிமிஷத்துலேயே பொரியை ஓட்டை போட்டு வெளியே வந்துடும். ஆனால் மரப்பொரியில் சிக்கின எலி நீங்கள் 5 நாள் அப்படியே வச்சுருந்தாலும் அது தன்னால் வெளியே போக முடியாதுன்னு அப்படின்னு மரப்பொரியிலேயே அலைஞ்சிட்டு இருக்கும். நம்மளை யார் காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோடையே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். வேறு எதுவுமே அது பண்ணாது. அந்த எலி உயிர் பிழைக்க வழி தெரிஞ்சும் எலி பொறியில் பதட்டத்தில் அதுக்கு மூளை வேலை செய்யலை. அதே மாதிரி தாங்க மனிதனும் நம்ம பல நேரத்தில் இப்படித்தான் பல பிரச்சனையில் இருந்து வெளியே வர தெரிஞ்சும் பொறுமை இல்லாதனால நம்ம வாழ்க்கையில் நம்ம பதுங்குறோம். பொறுமையாக யோசித்து முடிவெடுத்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அதிலிருந்து வெளியே வந்துடலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.